வணக்கம் மக்களே, நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை. பொதுவாக புதன்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு 10 மணி ஆகுதுங்க. 10 மணி நிலவரப்படி அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. நீங்கள் இன்றைக்கி திருவண்ணாமலை வந்திருக்கீங்க இல்லை அல்லது இப்போ தான் திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ அண்ணாமலை தரிசிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்துட்ருக்க ரோ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் கிடையாதுங்க. 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம். இதுவும் 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தான். அதோ ஒரு கியூ போகுது பார்த்திங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க. இப்போ வாங்க பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம். 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தில் போனீங்கன்னா அண்ணாமலை தரிசிக்க வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பண்ணிடலாம். இப்போ வாங்க பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் அண்ணாமலை தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க. பொது தரிசனத்தை வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தோடு அதிக அளவில் இருக்குங்க. நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா அண்ணாமலை தரிசிக்க வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தை விட பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா அண்ணாமலை தரிசிக்க 2 மணி நேரம் ஆகும். இதுவே நீங்கள் 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகுங்க. இதுதாங்க இன்றைய நிலவரம். நன்றி, வணக்கம்.